channel. I hope you all are doing good. எல்லாருக்குமே வந்து ரமதான் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட என்னோடய ஈத் ஷாப்பிங் vlog தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டக்குன்னு வீடியோ கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Without further ado, let's get started. இன்றைக்கி வந்து ஈத் ஷாப்பிங்க்கு மார்னிங்கே வந்து கிளம்பியாச்சு. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் ஈத் ஷாப்பிங் வந்து ஒரு 2 hours 3 ஹவர்ஸில் வந்து முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல் டே தேவைப்படும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஹிஜாப் வந்து வியர் பண்ணியிருந்தேன். சாட்டின் ஹிஜாப் நிறைய பேர் வந்து இப்போ தான் வியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாட்டின் ஹிஜாப் வந்து இப்போ வியர் பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது வந்து பிளைன் சாட்டின் தான். நிறைய பேர் வந்து அதில் கிளிட்டர்ஸ் வச்சா மாதிரி, ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி அந்த மாதிரிலாம் வியர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்னோடய கசின் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நான் குரான் வந்து ரிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம். ஸோ அன்றைக்கான பேஜஸ் வந்து நான் ரிசைட் பண்ணலன்னா எனக்கு நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கான பேஜஸ் வந்து நான் ரிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ஒரு குரான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ரமதான் vlogலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக தான். தென் ஒரு 1:32 அந்த மாதிரிலாம் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து காரைக்கால் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். காரைக்கால் போகிறதுக்கு ரீசன் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அங்கே வந்து கசின் வீடு இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து உம்ரா செஞ்சுட்டு வந்திருந்தா. ஸோ ஜம்ஜம் வாட்டர், அதுக்கப்புறம் டேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த பிளேட்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நாங்கள் அன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுவுமே வந்து சாப்பிட முடியல. ஃபாஸ்டிங்கோடு தான் வந்து ட்ரெஸ் எடுக்க போனோம். ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு பேடான ஒரு ஹேபிட் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்து நினைப்போம். பட் எப்படியோ வந்து ஃபாஸ்டிங்கில் தான் எடுக்க போகிற மாதிரி ஆகிடுது. அண்ட் அவங்க வந்து எங்களுக்கு ஜம்ஜம் வாட்டர் அண்ட் டேட்ஸ் வந்து கையிலே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஃபாஸ்டிங்னால். அண்ட் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து காரைக்காலில் வந்து ஒரு ஷாப்புக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். என்னோடய நெஃப்யூக்கு வந்து ஷர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் வந்து கிளம்பியாச்சு. எனக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக அண்ட் அம்மாவுக்கு சாரீஸ் வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து கிளம்பினோம். அண்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போனது வந்து மூரா தான் வந்து போனோம். மூரா ரெடிமேட்ஸ் தான் வந்து போயிருந்தோம். ஸோ எப்போதுமே நமக்கு ஒன்று இருக்கும், ஈத்க்கு வந்து இது தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஈத்க்கு வந்து சராரா எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. என்கிட்ட வந்து சராரா வந்து எதுவுமே இல்லை. ஸோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அங்கே போயிட்டு பார்த்தா வந்து டிசைன் பிடிச்சா கலர் பிடிக்கல, கலர் பிடிச்சா டிசைன் பிடிக்கல, அந்த மாதிரியே வந்து டைம் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து இந்த பேண்ட் கீழே வந்து அந்த சின்னதாக கொஞ்சம் ஒர்க் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சராராலேயுமே வந்து ஆலியா கட் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு தெரியும் இந்த ஈத்க்கு வந்து அதிகமாக எல்லோரும் ஆலியா கட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து ஆலியா கட் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ எனக்கே பார்த்துட்டு இருந்தால் டைம் ரொம்ப ஆகிடும்னு சொல்லிட்டு இடையில வந்து அம்மா வந்து சாரீஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரமாக அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். பட் வந்து பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையலை. அவங்களுக்கும் சாரீஸ் அமையலை, எனக்கும் ட்ரெஸ் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் ரொம்ப நேரமாக டைம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து இஃப்தார் டைமும் ஆயிடுச்சு. ஸோ இஃப்தாருக்கு வந்து அங்கேயே வந்து நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் சரண்யா வந்து போயிருந்தேன். அங்கே வந்து இது பார்க்கலாம், சராரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ரொம்ப ஒர்க் வந்து வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒர்க்கில் தான் அந்த ட்ரெஸ்ஸே இருக்குது. ஸ்டோன் தான் அதிகமாக இருக்குது. ட்ரெஸ்ஸே வந்து தேட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஒர்க்லாம் நான் போட மாட்டேன். நான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தேடிட்டு இருந்தேன். பட் அது கிடைக்கவே இல்லை. ஸோ சேட்லி அன்றைக்கி வந்து டே வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக தான் போச்சுன்னு சொல்லணும். எதுவுமே வந்து வாங்கலை. நானும் வந்து ட்ரெஸ் வாங்கலை, அம்மாவும் வந்து சாரீஸ்லாம் வாங்கலை. அவங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்து நாங்கள் போத்தீஸ் வந்து கிளம்பி போயாச்சு. திருச்சிக்கு தான் வந்து போயிருந்தோம்.
எனக்கு எப்போதுமே வந்து போத்தீஸில் வந்து இந்த சாரீஸ் செக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சாரீஸ் வந்து அந்த அளவுக்கு வியர் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு போனதுமே வந்து சாரீஸ் தான் வந்து வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை உனக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்து போயிருந்தோம். ஸோ ஃபுல்லாக ரெடிமேட்ஸ் எல்லாமே அங்கே தான். அங்கே போனதுமே நான் ஃபஸ்ட்டு சராரா செக்ஷன் தான் போனேன். அங்கே போயிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பீசஸ் வந்து அவங்ககிட்டயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பீசஸ்க்குள்ளே சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ ஓகே நம்ம மெட்டீரியலாச்சும் பார்க்கலாம், ரெடிமேட் தான் வந்து எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மெட்டீரியலில் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் மாதிரி தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த கிளாத் வாங்கிட்டு கீழே இன்னொரு சாட்டின் கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி நான் மைண்ட் கொஞ்சம் வந்து மாறிட்டேன். நம்ம வேறு ட்ரெஸ் எடுத்துடலாம், சராரா வந்து அவ்வளோதான் போல் இந்த இதுக்கு வந்து அமையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்த செக்ஷன்லேயே வந்து இந்த கட் பீஸ் சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஃபுல்லாக ஒரு ரோல் மாதிரி இருக்கும். நம்ம மீட்டர் வைஸ் வந்து அதை பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த சாரீ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது என்னோடய கசின்காக வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து மெட்டீரியல் செக்ஷன்லேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ அந்த செக்ஷனில் தான் சாரீ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போது அம்மா வந்து அந்த சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கட் பீஸ் சாரீ மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீஸில் என்ன வருதுன்னா ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே வந்து மெட்டீரியல் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு திருப்பியும் வந்து அதில் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம எடுத்து இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி போடணுமே அப்படிங்கிற மாதிரியே வந்து மைண்ட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நான் இந்த ஒரு டாப் வந்து எடுத்துட்டேன். இது நாங்கள் தேடக்கூட இல்லை, அங்கே ஹேங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளிட்டரியாக ஷேட் வந்து அப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்கன்ஸா மெட்டீரியல் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே நான் அதை ட்ரையல் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரையல் பண்ணியும் பார்த்தேன். பார்த்த வரைக்குமே எனக்கு நல்லா இருந்துச்சு, ஹைட் வைஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஓகே பண்ணிட்டேன். டாப் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேட்சான லெகின்ஸும் வந்து அங்கேயே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து பீச் கலர் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வயலட் எடுத்தால் ரொம்ப வயலட் கலர்லேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால பீச் கலர் லெகின்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு லாங் ஃப்ராக் தைக்கிறதுக்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது ஈத்காக இல்லை, நார்மலாக ரஃப்யூஸ்க்காக தான். ஸோ அதுக்கு பார்த்தப்போ இந்த ஒரு மெட்டீரியல் வந்து அழகாக இருந்துச்சு, ஒரு மாதிரி 3Dயாக தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் நாங்கள் இதையும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மீட்டர் வைஸ் தான் வந்து பே பண்ணோம். அண்ட் என்னோடய ஈத் அவுட்ஃபிட்டும் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். எஸ், நான் சராரா தான் வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு சராரா வாங்கினதுக்கப்புறம் தான் நான் ஆக்சசரி செக்ஷனே வந்தேன். இல்லைனா வந்து என்ன வாங்குறதுனே தெரியல. நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வாங்குவோம். ஸோ அதனால் நான் ஒரு மாங்டிக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நெத்திச்சூடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. நான் இவ்வளோ கலர்ஸ் வந்து பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததெல்லாம் ஒயிட் பார்த்துருக்கேன், அந்த செட்டோடு சேர்ந்து வரும் அந்த ஒயிட் கலர் தான் பார்த்துருக்கேன். இல்லை நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு எதை செலக்ட் பண்ணுறதுன்னு. அம்மா வந்து அங்கே சாரீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த சைட் வந்துட்டு ஆக்சசரி செக்ஷன் ஃபுல்லாக வந்து நின்றுருந்தேன். ஸோ இதில் வந்து நான் இந்த கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் ஒயிட் கலரும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டு எதை வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், ஒயிட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த அளவுக்கு செட் ஆகுமான்னு தெரில, பட் கோல்டு வந்து மோஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தா அம்மாவும் வந்து சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ரீன் கலர் வந்து என்னோடய மாமி வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் அதிலே வயலட் கலர் வந்து அம்மா வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அகெயின் இது வந்து கட் பீஸ் சாரீஸ் தான், நமக்கு மீட்டர் வைஸ் வந்து பே பண்ணிக்கலாம். 5 மீட்டர் கிட்ட எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரியல. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க சாரீஸ் பில் போகிறதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு ஹிஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஹிஜாப் செக்ஷன் போயிட்டேன். பட் அங்கே போயிட்டு பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் வயலட் கலர் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு பீச் கலர் மாதிரி தேடினேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ஒயிட் கலர் வந்து மோஸ்ட்டாக காமனாக எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வந்து எடுத்திருந்தேன்.
அண்ட் ஃபைனலி எனக்கான ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அம்மா வந்து வேறு சாரீஸ் வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஸோ, அதனால நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். அங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாரீ செக்ஷன் செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருந்தாங்க. நான் வந்து இந்த கியூட்டீஸ்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஓரமாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கு செம்மையான வெயிலாக இருந்துச்சு. ஃபாஸ்டிங் வேறு. ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஹோல் டே வந்து நின்றுருப்போம். ஸோ, அதனால நான் ஓரமாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு 4:00 மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ, அன்றைக்கான இஃப்தார் வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து துறக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் 4 மணிக்கு கிளம்பி அதுக்குள்ளே வந்து ஊருக்கு வந்து வரவே முடியாது. ஸோ, அதனால் பஸ்லேயே வந்து சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேயே வந்து இஃப்தார் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ, இப்போ வந்து நான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எஸ், இந்த ஒரு அவுட்ஃபிட் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். அகெயின் இது சராரா தான். ஸோ, நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலர் வைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆலிவ் க்ரீன் அண்ட் பின்னாடிலாம் வந்து அந்தளவுக்கு எந்த ஒர்க் இருக்காது. ஃபுல்லாக வந்து ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ, இதுதான் நான் எடுத்திருந்தேன். எனக்கு சைஸ் வைஸுமே வந்து இது கரெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு. நான் எதுவும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு கரெக்டாக வந்து செட் ஆச்சு. அண்ட் இதோட பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அதில் எந்த ஒர்க்குமே இருக்காது. பிகாஸ் நமக்கு ஒர்க் எல்லாமே வந்து டாப்பில் வந்துடுது இல்லையா? ஸோ, அதனால் பேண்ட்டில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் கிடையாது. அண்ட் அவங்க அதுக்கு கொடுத்துருந்த ஷாலுமே வந்து நல்லாவே பெருசாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஷால் ரொம்ப வந்து சின்னதாக கொடுப்பாங்க. சராரா அப்படிங்கிறதுனால இப்படி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. பட் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நம்ம என்ன மாதிரி வேணாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ, இது நான் சும்மா போட்டு பார்த்தேன். அப்போவே வந்து எனக்கு நல்ல லாங்காக வந்து வந்துச்சு. ஸோ, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் மாங்டிகா வந்து கோல்ட் கலர் வாங்கினேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து மோஸ்ட்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ, அதனால தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ, ஹிஜாப் வந்து நான் இதுக்கு தேடினேன். பட் எனக்கு பர்ஃபெக்டாக எதுவும் கிடைக்கல. ஸோ, காமனாக ஒரு ஒயிட் வாங்கியிருக்கேன். ஸோ, இன்ஷால்லா நான் என்னோடய ஈத் வ்ளாகில் வந்து நான் என்ன ஹிஜாப் வந்து அதுக்கு பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன். இப்போ வரைக்கும் எனக்குமே ஐடியா இல்லை நான் ஒயிட் ஹிஜாப் போட போகிறேனா இல்லை வேறு ஹிஜாப் எதுவும் மேட்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ, அது எல்லாமே நம்ம ஈத் வ்ளாகில் வந்து இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த வ்ளாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் எல்லாரையும் என்னோடய ஈத் வ்ளாகில் மீட் பண்ணுறேன்.